தெளிவா விளங்கிக்கோங்க. மரணம் எல்லோருக்கும் வந்தே தீரும். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல வாழ்ந்த தான் ரப்புக்கும் ஆலா, நான் தான் உயர்ந்த இறைவன் என்று சொன்னேன். ஃபிரௌனும் செத்து போனான், அல்லாஹ்வினால் தண்டிக்கப்பட்டான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எந்த அளவுக்கெல்லாம் நெருக்கடியை கொடுக்க முடியுமோ அபூஜஹலும் கொல்லப்பட்டான், உமையாவும் இறந்தான், அபூலஹபும் இறந்தான். யாரெல்லாம் கொடுகோலனாக ஆட்சி புரிந்தார்களோ எல்லோரும் இறந்திருக்கின்றார்கள். நல்லோர்களும் இறந்திருக்கின்றார்கள், நல்லோர்களும் இறந்திருக்கின்றார்கள். நாமும் இறப்போம். குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அழிவை சந்தித்தே தீர வேண்டும், மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அந்த மரணத்துக்கு முன்னால நாம முஸ்லிமா இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். அந்த மரணத்துக்கு முன்னால நாம் முஸ்லிமா இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக அன்றி வேறு ஒரு நிலையில் மரணித்து விடாதீர்கள் என்று சொல்லி காமிக்கிறார். முஸ்லிமுடைய பண்புல முதன்மையான பண்பு நன்மை ஏவி தீமையை தடுக்கிறது. அந்த விஷயத்தை நம்ம கோட்டை விட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காமித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மனைவிடம் சொல்லி காமித்தார்கள், யஜூஜ் மஜூஜுடைய கூட்டத்தாரின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. இந்த அளவுக்கு சொல்லி காமிக்கிறாங்க 1400 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப அந்த மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க நல்லோர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலுமா நாங்க அழிக்கப்படுவோம்? ஆமான்னு சொல்லி காமிக்கிறாங்கன்னு சொன்னா தெளிவா விளங்கிக்கோங்க. இறைவன் நம்மளை சோதிப்பதற்காக தான் அந்த உலகத்துல வாழ வச்சிருக்கிறான். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்கக்கூடிய அந்த நிலையை தான் ரப்புல் ஆலமீன் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த நிலையை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகில் வாழுகின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்விற்கு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை துணிந்து இது தவறுதான் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம்.